பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நோவாவை நோக்கி, பூமியின் மீது எங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவல் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்று சொன்னார். இந்த வேத பகுதியில் மிருகங்கள், பறவைகள் மட்டுமல்ல, நோவாவும் அவருடைய குடும்பமும் அடங்கும். எப்படி என்றால், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு தானே. ஆதியாகமம் 3:15 கூறுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று. பிசாசின் தலையை நசுக்க ஸ்திரீயின் மூலமாய் வித்து உருவாக வேண்டும். ஸ்திரீ என்றால் சபை, இயேசு கிறிஸ்துவின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமானவர்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவின் மூலமாய் ஆபிரகாம் சந்ததியாய் வந்து இறுதியாக ஏவாள் என்ற ஸ்திரீயினால் இரட்சிப்பை இழந்த மனுகுலத்துக்கு மரியாள் என்ற ஸ்திரீயினால் இரட்சகராக வெளிப்பட்டு சிலுவையில் வலுச்சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது! ஆமென்.